தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். முன்னாள் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், மாநில நிர்வாகிகள், துறைத் தலைவர்கள், அணியின் தலைவர்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் இருந்து எல்லோரும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறார்கள். நீங்களும் வாங்க வந்து பங்கேற்குமாறு பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நடைபெறும். நான் அன்னை சோனியா காந்தி அம்மையார், தலைவர் ராகுல் காந்தி அவர்களாலே தலைவராக நியமிக்கப்பட்ட பிறகு மாவட்ட தலைவர்கள் எல்லாம் சந்திப்பதற்காக முதல் மாவட்ட தலைவர்களுடைய கூட்டம் கூட்டப்பட்டது. மொத்தம் 61 மாவட்டத்தில் 59 பேர் கலந்து கொண்டார்கள். 2 பேர் தொலைபேசியில தங்களுடைய சொந்த அலுவல் காரணமாக வர முடியாததை இடத்தில் தெரிவித்தார்கள். ஆக எல்லோரும் கலந்து கொண்ட ஒரு நிறைவான மாவட்டத்தினுடைய கூட்டமாக அந்த முதல் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் திருச்சியில நாளைக்கு நடைபெற இருக்கிற உண்ணாவிரதத்தை எப்படி வெற்றிகரமாக ஆக்குவது அது குறித்து பேசப்பட்டது. அதுபோல தள்ளி வைக்கப்பட்டிருக்கிற இந்த உள்ளாட்சி தேர்தலை மீண்டும் தேர்தல் அறிவிக்கப்படுகிற போது எப்படி தேர்தலை சந்திப்பது என்பது குறித்தெல்லாம் விவாதிக்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச்சுவார்த்தை முன்பு நடந்தது. சில மாவட்டங்களிலே முழுமையாக பேச்சுவார்த்தை முடிந்து இடங்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டன. சில மாவட்டங்களிலே பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. சில இடங்களிலே திமுக வேட்புமனு தாக்கல் செய்தார்கள், காங்கிரசும் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தது. இப்படி அது முற்றுப்பெறாத நிலையிலே வாபஸ் வாங்குகிற வரை கால அவகாசம் இருந்தது. அதில் யாராவது 2 பேரும் போட்டிருந்தா கூட ஒருத்தர் வாபஸ் வாங்கிட்டு ஒருத்தர் நிக்கலாம், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருந்தது. இந்த சூழ்நிலையில உயர்நீதிமன்றம் தலையிட்டு தேர்தலை ரத்து செய்த காரணத்தினாலே தேர்தலே ரத்தாகிவிட்டது. ஆக மீண்டும் தேர்தல் அறிவிக்கப்படுகிற போது இது குறித்து ஏற்கனவே எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்ததோ அதே கூட்டணியிலே தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெறும். எங்கெல்லாம் இடங்கள்லாம் கிடைக்காம இருந்ததோ அந்தந்த இடங்கள் எல்லாம் மீண்டும் இடங்களை பெறுவதற்கான முயற்சியும் மேற்கொள்ளப்படும். ஆக பேச்சுவார்த்தை தொடர்ந்து தேர்தல் அறிவிப்பு வருகிற அந்த சூழ்நிலையில பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெறும். உள்ளாட்சி தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டதால் அந்த கால அவகாசம் இருக்கு. இந்த கால அவகாசத்தை பயன்படுத்தி சுமூகமான ஒரு முடிவு எடுக்கப்படாதவரை தனியார் போட்டியிடும் வாய்ப்புகள் இப்பதான் சொன்னேன், அதுதான் நீங்க கேட்ட கேள்விதான் பதில் சொன்னேன். பேச்சுவார்த்தை ஏற்கனவே திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்தினோம். இப்போது தொடர்ந்து மீண்டும் தேர்தல் வருகிற போது திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை உள்ளாட்சி தேர்தலுக்கு அந்த அறிவிக்கிற அந்த சமயத்திலே அறிவிக்கப்படுகிற போது இது குறித்து மேலும் பேச்சுவார்த்தை தொடரும். நாங்க தனிச்சு போட்டியிடணுமா கூட்டணியில் போட்டியிடலாமான்னு சொல்றதுக்கு பிஜேபியில் இருக்கிற பொன் ராதாகிருஷ்ணன், பிஜேபி இருக்கிற தலைவர்களுக்கு அவங்க முதல்ல போட்டியிடணும். தேர்தல் வருது, உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபி இடத்துலையும் ஆட்கள் தேடி பிடிச்சி நிக்கட்டும். முதல்ல மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் திமுகவோடு கூட்டணி வேண்டாம் என்று மாவட்ட தலைவர்கள் எல்லாம் பெரும்பான்மையாக சொன்னார்கள் என்று உங்களுக்கு யார் சொன்னது? பத்திரிகையாளர் யாரும் அங்கே இல்லை. நீங்கள் புகைப்படம் டிவியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டீங்க. அதுக்கு பிறகு மாவட்ட தலைவரோடு கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பேச்சுவார்த்தையிலே வெற்றிகரமாக முடிந்த இடங்களில் இருந்த மாவட்ட தலைவர்கள் மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள். நிறைவு பெறாத இடங்களிலே நிறைவு பெறவில்லை என்கிற அபிப்பிராயத்தை சொன்னார்கள். ஆக பல்வேறு கருத்துக்கள் அங்கே பரிமாறப்பட்டன, பேசப்பட்டது. கூட்டத்தில் எந்த முடிவும் திமுகவோடு கூட்டணி வேண்டாம் என்றோ அல்லது வேறு கூட்டணி வேண்டும் என்றோ தனித்திருக்க வேண்டும் என்றோ இப்படி எந்த விதமான முடிவும் அந்த கூட்டத்தில் எடுக்கப்படவில்லை, எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு கலந்துரையாடல் கூட்டம், கலந்து பேசினோம். திருப்பி தேர்தல் அறிவிக்கிற போது திருப்பி பேசுவோம். நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சியினுடைய தலைவருமான திரு ஸ்டாலின் அவர்கள் விவசாய சங்கங்களுடைய பிரதிநிதிகள் எல்லாம் அழைத்து ஒரு கூட்டம் நடத்தினார்கள். அந்த கூட்டத்திற்கு
தோழமை கட்சி என்கிற முறையிலே காங்கிரஸ் கட்சிக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாநில துணைத் தலைவர் திரு பலராமன் அவர்களும் விவசாய அணியினுடைய தலைவர் திரு பவன்குமார் அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே நேற்றைக்கு அந்த கூட்டத்திலே பங்கேற்றார்கள், கலந்து கொண்டார்கள், அபிப்பிராயங்களை தெரிவித்தார்கள். அந்த அனைத்து கட்சி விவசாயிகள் சங்க கூட்டத்திலே சில முடிவுகளை, தீர்மானங்களை நிறைவேற்றினார்கள். அதிலே தமிழக அரசு எல்லா கட்சி நிர்வாகிகளின் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும், சட்டமன்ற கூட்டத்தை கூட்ட வேண்டும், அனைத்து கட்சி தலைவர்களை அழைத்துக் கொண்டு போய் காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தை ஏற்படுத்துவதற்காக மத்திய அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும், வற்புறுத்த வேண்டும், இந்த ஏற்பாட்டை தமிழக அரசு செய்ய வேண்டும் என்றெல்லாம் தீர்மானங்கள் நேற்றைய கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. அந்த தீர்மானத்தை ஒட்டி இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் சிலரும் சென்று முதலமைச்சர் பொறுப்பில் இருந்து அவருடைய பொறுப்புகளில் இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பு வகிக்கக்கூடிய இந்த இலாக்காக்களை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிற நிதியமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்களை சந்தித்திருப்பது வரவேற்புக்குரியது. இந்த சந்திப்பை நான் வரவேற்கிறேன். அதில் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் வாயிலாக நேற்றைய தீர்மானங்கள் என்ன நிறைவேற்றப்பட்டதோ, அதில் என்ன வேண்டுகோள்கள் சந்திப்பின் போது அவர்களுக்கு அரசுக்கு வைக்கப்பட்டதோ அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற மாண்புமிகு பன்னீர்செல்வம் அமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும் என்று காங்கிரஸ் சார்பிலே நானும் வற்புறுத்துகிறேன். அனைத்து கட்சி தலைவருடைய கூட்டத்தை கூட்ட வேண்டும், அனைத்து கட்சி தலைவர்களை பிரதிநிதிகள் அழைத்துக் கொண்டு போய் பிரதமரை சந்திக்க தமிழக அரசின் சார்பிலே ஏற்பாடு செய்ய வேண்டும், சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் போட வேண்டும் போன்ற இந்த கருத்துக்கள் காங்கிரசுக்கு முற்றிலும் உடன்பாடான கருத்துக்கள். எனவே காங்கிரஸ் சார்பிலேயும் இந்த கருத்துக்களை நான் வற்புறுத்துகிறேன். தமிழக அரசு அதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இப்போது பொறுப்பிலே இருந்து பணியாற்றக்கூடிய திரு பன்னீர்செல்வம், மாண்புமிகு பன்னீர்செல்வம் அவர்கள் அதற்கான உரிய நடவடிக்கைகளை அமைச்சரவையை கூட்டி கலந்து பேசி உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் சார்பிலே நானும் வற்புறுத்துகிறேன்.